லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள். சௌந்தர்யாவுடைய ஃபோட்டோவை வந்து இந்த கண்ணியன் வந்து எரிக்கிறான் பாருங்கள். அவனுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் வந்து ஆல்ரெடி பிளான் போட்டான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரயானு, 2வது மஞ்சுரி, 3வது ஜாக்லின், 4வது சௌந்தர்யா, 5வது வந்து பவித்ரா அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர்த்தை நம்ம வந்து எலிமினேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர் வந்து பிளான் போட்டாங்க. இவங்களும் எவ்வளோ தூரம் போராடி பார்த்தாங்க. சௌந்தர்யாலாம் நல்லா போராடினாங்க. எப்படியாவது அந்த ஒரு சுத்தியலையோ இல்லை வந்து அந்த அடிக்கிற அந்த இதையோ இல்லை வந்து ஃபோட்டோவோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. இந்த 5 பேருமே ட்ரை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க 5 பேர் வந்து ஹெவியாக இருக்காங்கல்ல, ராணாவு, தீபக்கு, அப்புறம் வந்து விஷால், முத்துக்குமரன், அப்புறம் அருண், இவங்க எல்லாம் என்னென்னா ஒரு குரூப்பாக வந்து இது பண்ணுறாங்க. இதில் என்ன தெரியுமா கொடுமை, 4 பேரையும் வந்து இந்த கண்ணியன் தான் வந்து அவுட் ஆக்குறான். ஃபஸ்ட்டு வந்து ரயானுக்கு உண்டான ஃபோட்டோவும் வந்தால் எரிச்சான். அதே மாதிரி மஞ்சரிக்கு வந்தால் எரிச்சான், ஜாக்லினுக்கு வந்தால் எரிச்சான், சௌந்தர்யாவுக்கு வந்தால் அடித்தான், 5வது பவித்ராங்க மட்டும் அருண் அடித்தான். இந்த 5 பேரும் இப்போ என்னென்னா எலிமினேட் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, இந்த போன நடந்த கேமில் வந்து அவங்க 5 பேர் பாயிண்ட் வாங்கினாங்க இல்லையா, அதனால இது ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம உயிரை கொடுத்து விளையாண்டாமா, நம்ம 100% எஃபர்ட்டை போட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தலைவி சௌந்தர்யா போன இதிலே வந்து ஓடி வரும்போது ஜாக்லினுக்கு முன்னாடி, மஞ்சுரிக்கு முன்னாடியெல்லாம் ஓடி டக்குன்னு ஓடி வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே போகிறது வர்றதெல்லாம் பண்ணாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ தான் அடிப்பட்டால் கூட அந்த அடியெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் வந்து விளையாண்டாங்க. அதே மாதிரி 2வது ரவுண்ட்லேயும் கூட முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் வந்து போட்டாங்க. அவங்க இருக்கிறதுக்கு வந்து முத்துக்குமரனை தூக்கி வந்து இந்த பக்கம் போட்டு அவன் மேலே ஏறி படுத்து அவனை வந்து விடாமல் பண்ணதெல்லாம் வந்து வேறு லெவல். தலை வந்து வேறு லெவல் விளாண்டா. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில டாஸ்க்லாம் வந்து முதல் ரவுண்ட்லேயே வந்து எலிமினேஷன் ஆனனால இவங்கெல்லாம் வந்து தலைவி வந்து கேமே விளாடல அப்படின்னு சொல்லி கரெக்டாக அமையலை. என்னென்னா எல்லாமே அமையிறதை பொறுத்து தான் இருக்குது. அப்போ கண்ணியன் எதுக்கு முதல் ரவுண்டில் 2 பேர்த்த அடித்தான், திருப்பி 3வது போயிட்டான்ல. இது எல்லாமே அமையிறதை பொறுத்து தான் இருக்குது. அப்படி அமையும் போது எல்லாமே அவங்களுடைய திறமை வந்து வெளியே வரும். அதே மாதிரி இந்த டாஸ்க்கு தான் சௌந்தர்யாவுடைய முழு திறமையை வந்து காட்டுறதுக்கு உண்டான மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பாருங்கள், அப்படி வெறித்தனமாக அவங்க வந்து இருக்கிறாங்க. மாசாக இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.